ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே ஆடி அமாவாசை. இன்றைக்கி அமாவாசை சாமி கும்பிடுறதுனால அம்மா சீக்கிரமாக 4:30க்கெலாம் எழுந்து வாசல் பெருக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தங்கச்சிக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால டைமுக்கு படிச்சுட்டு இந்த தங்கச்சி ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக அம்மா சீக்கிரமாக எழுந்து இதெல்லாம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மாவும் தங்கச்சி 4:30க்கெலாம் எழுந்துட்டாங்க. எழுந்த உடனே தங்கச்சி பப்பி கூட விளையாடிட்டு இருந்தா. அம்மா வந்து வாசல் பெருக்கி செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வாசல்லாம் ஃபுல்லாக நனைச்சி விட்டு தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. தங்கச்சி இப்போ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படிக்க போயிட்டா. சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பு சுற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணி வச்சு தொடச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக பொட்டு வச்சு நாலா பக்கமும் வச்சு அடுப்பை பற்ற வச்சாங்க. ஒரு காஃபியை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போன்ட்டு காஃபி செய்கிறாங்க. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் செய்கிறாங்க. நான் வந்து அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தேன். ஒரு 6:30 அந்த மாதிரி தான் எழுந்தேன். நான் எழுந்த உடனே அம்மா பெருக்கு அப்படியே சொன்னாங்க. சரி, எழுந்தோடனே நானும் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே நான் பெருக்கிற நேரத்தில் அம்மா வந்து பப்பிக்கு சாப்பாடு வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அவங்க போயிட்டு பூஜை சாமான்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அமாவாசை மெனு என்ன அப்படின்னா சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம், வடை, பாயாசம் இதெல்லாமே தான். இதெல்லாமே செய்யறதுக்கு காய்கறியெல்லாம் வெட்டிட்டு அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தங்கச்சி ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தா. அப்பா காலையிலே எழுந்து வெளியே போயிட்டாரு. சரி, கரெக்டாக சாமி கும்பிட்ற நேரத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, நம்ம அதுக்குள்ளே பெருக்கிட்டு குளிச்சுட்டு சாரீ கட்டிப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நான் சும்மா கட்டினேன், அவ்வளோதான். அதுவும் நாளாக கட்டல, அம்மா தான் கட்டி விட்டாங்க. எனக்குலாம் சாரீ கட்ட தெரியாது. அம்மா தான் கட்டி விட்டு அப்புறம் வீட்டுக்கு ஃபுல்லாக மாப் போட்டு தங்கச்சி படித்து முடிச்சதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. அதனால் அவள் குளிச்சு வந்ததுக்கப்புறம் தலை செய்ய விட்டாங்க. அவள் படிச்சுக்கிட்டே இருந்தால் அம்மா தலை செய்ய விட்டாங்க. ஏன்னா எக்ஸாம்னால படிச்சுட்டே இருந்தா போகிற வரைக்கும். கரெக்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு படைக்க ரெடி ஆகும்போது அப்பா வந்தார். அப்பா வந்ததுக்கப்புறம் இலையெல்லாம் போட்டு சாப்பாடை வச்சு படைச்சி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் அமாவாசைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.